வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராணவ் அண்ட் தென் தீபக் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது ஃபேக்ட்ரி டாஸ்கில். அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பேசுகிறாங்க. யார் முத்துக்குமரனாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. ஒர்க்கர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ராணவ் வந்து அவரோட பங்களிப்பை கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஒர்க்கர் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஒரு கியாஸை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஒர்க்கர் எண்டு வந்து கேட்குறாங்க. விச் மீன்ஸ் ஒரு விஷயம் பேசணும் வித் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் ஒர்க்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டை வந்து பேசணும். ஸோ எல்லோரும் வந்து பேசினாங்க அப்படின்னா அது வந்து கடைசியாக சண்டையில் போய் முடியுது அப்படின்ற ரீசனுக்காக. பட் ராணுவ என்ன முன்னெடுத்து வைக்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, யூனியனுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யூனியன் லீடர் வந்து பேசுவார். பட் பர்சனலாக வந்து ஒரு ஒர்க்கருக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவர் வந்து டைரெக்டாக வந்து மேனேஜ்மெண்ட்டை பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்லவே, மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து தீபக் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிரச்சனையை வந்து டைரெக்டாக மேனேஜ்மெண்ட்டை பேசினாங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். அண்ட் தென் ஒரு கியாஸ் வந்து ஏற்படும். அதனால் அது வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ 3 பேர் எங்களுக்கு சொல்லுங்கள், அதில் 3 பேரில் ஒருத்தரை வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அதாவது யூனியன் லீடர் மாதிரி வச்சுக்கோங்களேன், இல்லைனா ஒரு ஒர்க்கர் ரெப் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நாங்கள் வந்து அவங்க தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஒர்க்கர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க மூலமாக கன்வே பண்ணி எங்ககிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவும் வந்து கேட்குறாங்க. இந்த 3 பேரில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தரா, இல்லை வந்து ஒருத்தர் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னொருத்தரா, இல்லை இவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஒர்க்கர் சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை வந்து சூஸ் பண்ணுவோம். அவர் ஒழுங்காக வந்து கன்வே பண்ணல உங்ககிட்டையும் இல்லை எங்ககிட்டையும் ஒரு விஷயத்தை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இதை சொல்கிறாங்க. பட் ஒர்க்கர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களோட இண்டிவிஜுவல் இஷ்யூவை வந்து தனியாகவே நாங்கள் பேசினா கரெக்டாக இருக்கும். ஒரு தொழில் சார்ந்து, ஒரு யூனிட் சார்ந்து, ஒர்க்கர் சார்ந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எஸ் லீடர் வந்து பேசுவாங்க. பட் இண்டிவிஜுவலாக வரணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் பிரச்சனைக்கு அவங்களே வருவாங்க அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. தென் இந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். பட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ்வலாக பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் புதுசாக ராணவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த டாஸ்கில். ஸோ நீங்கள் ராணவ் ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரி டாஸ்க்கை அப்சர்வ் பண்ணுங்கள். அவருக்கான பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் தென் நீங்கள் ராணவ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் சினிமா மேட்ரிக்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.